டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர திருவிழா கடைசி ஒரு 10 நாளாக ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட மிக முக்கியமான நாளான தேர் திருவிழா இன்றைக்கி தான் நடக்குது. திருவாரூர் தேருக்கு அப்புறம் 2வது மிகப்பெரிய தேர் தான் இந்த ஆண்டாள் கோயில் திருத்தேர். இந்த திருவிழா சம்பந்தமான மிக முக்கியமான காட்சிகள் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவிழா நேரத்தில் மட்டும் இல்லைங்க, சாதாரண நேரங்கள்லையும் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய தோண்டும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. இந்த பிரசாதம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற பொருட்கள் தான், அதனால் ஈஸியாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பை நம்ம நல்லா பொன்னிறமாக லேசாக சிவக்க மணக்க வறுத்துக்கிறோம்னா மிதமான சூட்டில் லேசாக ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌனாக மாறிடணும். நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக மாறினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்படி சின்ன ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இன்றைக்கி பொங்கல் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அந்த குக்கர் நம்ம எடுக்கக்கூடிய அளவுக்கு தக்கன எடுத்துக்கங்க. இது கொஞ்சம் பெரிய குக்கர் தான், நம்ம அளவு கம்மியாக தான் பண்ண போகிறோம், இருந்தாலும் பரவாயில்ல. இதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு சேர்க்குறோம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. மெஷர்மெண்ட்டில் 2 கப் தண்ணி, மொத்தம் 2 கப் தண்ணி. இப்போ 1 கப்பு ஊற்றிட்டோம், 2வது கப் தண்ணி ஊற்றுறோம். 2 கப் தண்ணி. இப்போ நமக்கு தண்ணி அடுப்பு பற்ற வச்சாச்சு, சூடாகிட்டு இருக்கு. பொங்கலுக்கு பச்சரிசி நம்ம இன்றைக்கி பொடி அரிசி தான் எடுத்திருக்கோம். இது 2 தடவை கழுவியாச்சு. இது ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது. கழுவுனத பச்சரிசியாக அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்திருக்கோம் இன்றைக்கி நம்ம, அதாவது 250 கிராம். நான் பொங்கல் பச்சரிசி பொடி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பாசி பருப்பு இருக்குல்ல, அதை நல்லா 2 தடவை அலசிட்டு அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு, இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம குக்கர் 2 விசில் அடிச்சிருச்சு. அந்த கேஸ் தானாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம திறந்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெந்திருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம குறைவான பொங்கலாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா கொஞ்சம் உதிரியாக அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அரிசியும் பருப்பும் நமக்கு வெந்திருக்கணும். அது மாதிரி நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்துடும். 2 விசில் தான். இப்போ நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு பாகு ரெடி பண்ணணும். அதில் பாகு ரெடி பண்ணிக்கலாம். சின்னதாக அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி, 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதோட சேர்த்து இங்கே நம்ம 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு கப்பு வெயிட்டில் 400 கிராம் இருக்கும். இது நமக்கு கரைஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். வெல்லம் கரைஞ்சிட்டு நான் அது எந்த மாதிரி பதத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சு. நல்லா வெல்லம் கரைஞ்சி லேசாக அப்படியே தொட்டு பார்க்கும்போது, அப்படி லேசாக தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு இருந்தால் போதும். லேசாக அந்த மாதிரி பிசுபிசுப்பு இருந்தால் போதும், ஒரு தேன் மாதிரி. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாகை நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். அந்த பாகை எல்லாத்தையுமே வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ நம்ம பாகை உள்ளே சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு வேளை கலந்து கொடுங்க. இந்த பாகுலேயும் கொஞ்சம் நமக்கு அந்த அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ அதுக்கடையில் இதுக்கு தேவையான அந்த ஒரு முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகிட்டு இருக்க நேரத்தில் தேங்காய் சில்லு ஒரு சின்னதாக ஒரு சில்லு எடுத்து நல்லா பொடுசு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நெய்யிலே லேசாக வறுத்து கொடுங்க. இப்போ நம்ம அந்த நெய்யிலேயும் அந்த தேங்காய் துண்டுகளை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து கொடுத்துட்டு இதில் முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு இருக்குது, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உலர் திராட்சை ஒரு 10, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலே 3ஐயும் சேர்த்து நல்லா ஒன்று போல் வறுத்து கொடுங்க. ஓகே, 3 நல்லா அந்த மாதிரி நெய்யிலே ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரோஸ்ட் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு மீடியமான ஹீட்டில் இந்த பொங்கல் அப்படி லேசாக அந்த பாகுலே நல்லா அந்த மாதிரி லேசாக சுண்டி வரணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்தோடனே இங்கே ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் துண்டு, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான நெய் நம்ம ஒரே தடவையில் இதிலே சேர்த்துட்டோம்.
இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க. நம்ம நெய் சேர்த்துட்டு அந்த முந்திரி பருப்பு, திராட்சை, நெய்யெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மீடியமான ஹீட்டில் கிண்டி கொடுங்க. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும். இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு பச்சை கற்பூரம் சின்ன துண்டு இந்த அளவில் இருந்தால் போதும். அதை மட்டும் லேசாக நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க. லைட்டாக சேர்த்தா போதும். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம். பச்சை கற்பூரமும் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு கெட்டி பதத்தில் ஒரு ஆடி பூர பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஆடி பூர பொங்கல் அருமையாக தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம பொங்கல் வந்து அப்படியே நல்லா ஒரு நெய் அதுன்னு போட்டு நல்லா குழைவாக அரிசி அந்த எல்லாத்தையும் நல்லா குழைவாக வேக வச்சது. ஆனால் அது இல்லாமல் இது அந்த அரிசியும் பருப்பும் நல்லா மணமாக வெந்து இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு குழைவாக இருக்காது. இது வந்து பொங்கச்சோறு சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அந்த பச்சரிசியும் அந்த வறுத்த பாசி பருப்பும் அப்படியே மென்று சாப்பிடும்போது அந்த நெய்மணத்தோடு கூடி அந்த தேங்காய் சட்டில் அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கு. ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர பொங்கலை நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.